அனைவருக்கும் வணக்கம். 4/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்க்க இருக்கிறோம். சூரியனின் புறவெளி பகுதியை ஆய்வு செய்வதற்காக ஃப்ரோபோ 3 என்ற செயற்கைக்கோள், அதாவது ஐரோப்பிய விண்வெளி மையத்தோடது, இதை இந்தியாவின் PSLV C-59 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இது எங்கே ஏவப்பட்டிருக்காங்கன்னா, நம்மளோட ஆந்திரா மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஆய்வு மையத்திலேருந்து இதை ஏவியிருக்காங்க. பொதுவாக வெளிநாட்டு செயற்கைக்கோளை அனுப்பும் பணியில் வந்துட்டு நம்மளோட இஸ்ரோவின் பிரிவு நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. இந்த ஃப்ரோபோ 3 என்ற செயற்கைக்கோள் என்பது என்னென்னா, இரட்டை செயற்கைக்கோள் வடிவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்க்க இருக்கிறது வடசென்னை வளர்ச்சி திட்டம். வடசென்னை வளர்ச்சிக்காக ரூபாய் 6,309 கோடி மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட 252 திட்டங்களை தமிழக அரசாங்கம் நிறைவேற்ற போகுது. இப்போ அண்மையில் ஃபெஞ்சால் புயல் என்பது தமிழகத்தையே உலுக்கியது. இந்த ஃபெஞ்சால் புயலால் முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக வீடு கட்ட முன்னுரிமை தரப்படும் என தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மெரினா கடற்கரையில் ரோப்கார் திட்டத்தை அறிமுகம் செய்ய உள்ளனர் தமிழக அரசாங்கம். கிட்டத்தட்ட மெரினா கடற்கரை என்பது 13 கிலோமீட்டர் தொலைவை கொண்டது. ஸோ இதன் அழகை வந்துட்டு எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரோப்கார் திட்டத்தை தமிழக அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ளது. தமிழகத்தில் 6 லட்சம் பெண் தொழில் முனைவோர்கள் உள்ளனர். அதிக தொழில் நிறுவனங்களை பதிவு செய்த பெண் தொழில் முனைவோரை கொண்ட 2வது மாநிலமாக தமிழகம் விளங்குது அப்படின்னு சொல்லி தமிழகத்தின் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் கூறியுள்ளார். அடுத்து பார்க்க இருக்கிறது 3 புதிய குற்றவியல் சட்டங்கள். பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தப்ப அவங்க உருவாக்கிய IPC அதாவது இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய தண்டனை சட்டம்னு சொல்லலாம். அதற்கு பதிலாக மத்திய அரசாங்கம் பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா, பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற 3 புதிய சட்டங்களை அறிமுகம் செய்தது. இது ஜூலை 1 முதல் இந்தியாவில் அமலுக்கு வந்தது. இதை 100% நடைமுறைப்படுத்திய முதல் அரசாங்கமாக சண்டிகர் விளங்குகிறது. அடுத்ததாக வங்கிகள் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றம் ஆயிருக்கு. முன்பு வரை வங்கி கணக்குக்கு ஒரு நியமனதாரர்கள் தான் இருப்பாங்க. தற்போதைய வந்துட்டு இந்த சட்ட திருத்த மசோதாவில் 4 நியமனதாரர்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவையில் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக எண்ணெய் வயல்கள் திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியுள்ளது. பாரதிய வாயுமேன் விதாயக் 2024 மசோதா என்ற பெயரில் இதில் ஆகஸ்டில் நிறைவேற்றமானது. அடுத்து செய்தித்தாளில் இடம்பெற்ற முக்கிய ஆளுமைகள் பார்க்க இருக்கிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சந்திரசேகர். நன்றி.